தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை அதிமுக தலைவர்கள் நேரடியாக தாக்கி பேசி வரும் நிலையில் விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று பாஜக நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்து வருவது கூட்டணிக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தம்பி விஜய சொல்லிட்டே இருக்காரு, இது சினிமா இல்லை. வேட்பாளர்களை போடணும், போடக்கூடிய வேட்பாளர் விலை போகாமல் இருக்கணும், அவங்களுடைய பூத் பொறுப்பாளர் விலை போகாமல் இருக்கணும். பூத் பொறுப்பாளர்களே கிடையாது, கட்டமைப்பே கிடையாது. ஒரே முடிவு, 2026 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்று அரசாங்கம், தேசிய ஜனநாயக ஆட்சி அமைய வேண்டும். அந்த கருத்துள்ள எல்லோரும் ஒன்றாக இணைய வேண்டும். புதிதாக கட்சி தொடர்பு பேசுகிறார். ஏற்கனவே ஆளுகின்ற கட்சி அவர்களும் பேசுகின்றார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற மக்களுடைய எழுச்சி, அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற போர் தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைக்கும். தம்பி விஜய் தனியாக வருவது சரியா, அணியாக வருவது சரியா அப்படின்னு கேட்கிறார். அணியாக வந்தால் தமிழக மக்களால் அணைத்துக் கொள்ளப்படுவீர்கள், தனியாக வந்தால் தனிமைப்படுத்தப்படுவீர்களோ என்னமோ எனக்கு தெரியல. இல்ல எல்லாரும் தமிழக மக்கள் நலனுக்காக முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம இருக்கிறோம். நாங்க களத்துல இருக்கமா இல்லையான்றத மக்கள் தான் எஜமானர்கள். மக்கள் தீர்மானிக்க போகிறார்கள். 2026 தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி தான் மாபெரும் வெற்றி பெறும். ஆனால் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் வரும். யார் சொல்லுவாங்க? நேற்று வந்த இவர் விஜய்க்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கூட்டம் கூடுதுன்றக்காக இவரை காட்டிலும் நம்ம வடிவேலை கூட்டிகிட்டு போய் கூட்டம் நடத்துங்க. என்ன கூட்டம்? நயன்தாரா கூட்டிகிட்டு போங்க. நயன்தாரா கூட்டிகிட்டு போய் நாளைக்கு புரபகண்டா பண்ண சொல்லுங்கள். கூட்டம் கூட தான் செய்யும். காவியத்தில் ராமச்சந்திரன் இருக்கலாம், எம்ஜிஆராக எல்லாரும் ஆகணும்னா ஒன்றும் நடக்காது. சும்மா பார்க்குறது கூட்டம் கூட எல்லா இடத்துக்கும்.